Hi friends, welcome to my channel Blooming Star. இன்னைக்கு நான் வந்து எதை பத்தி பேச போறேன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல் வந்து 90k ரீச் பண்ணிருக்கு. சோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட சந்தோஷத்தை வந்து எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. இதே இடத்துல வந்து நானும் என்னோட ஹஸ்பண்டும் உட்கார்ந்து 2k ரீச் பண்ணிருக்கோம். சோ கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி சொன்னோம். நான் ஒரு 4 மாசத்துல 90k நான் வந்து ரீச் பண்ணிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப 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 இந்த சந்தோஷத்தை வந்து எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. சோ அது எல்லாத்துக்கும் நீங்க மட்டும்தான் ரீசன். ரொம்ப 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 நன்றி. சோ என்னோட லைஃப்ல மோட்டிவேட்டர்ஸ் இத்தனை பேர் என்னோட லைஃப்ல கிடைப்பீங்க அப்படின்னு நான் வந்து சத்தியமா நினைச்சு பார்க்கல. சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மோட்டிவேட்டர்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் ஹேட்டர்ஸும் வந்து எனக்கு இருக்கதான் செய்றீங்க. 100 பேர் மோட்டிவேட்டர்ஸ் இருக்கும்போது ஒரு 10 பேர் வந்து ஹேட்டர்ஸ் வந்து இருக்கதான் செய்வாங்க இல்லையா. சொந்த காசு செலவு பண்ணியாவது இந்த பிள்ளை எப்படியாவது டவுன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைச்சிட்டு இருக்கும்போது நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்கடா, அதே நான் வந்து இந்த பிள்ளைக்கு நான் நல்லதா கன்வெர்ட் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து எனக்கு பண்ணிருக்காங்க. நானும் அது யாருன்னு ரொம்ப நாளா தேடி கண்டுபிடிச்சிட்டேன். யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கடவுள் தாங்க. எனக்கு பிடிச்சவங்களுக்கும் என்னோட அன்பு எப்பயுமே இருக்கும், எனக்கு பிடிக்காதவங்களுக்கும் என்னோட அன்பு எப்பயுமே இருக்கும். எனக்கு பிடிக்காம எனக்கு பேட் கமெண்ட்ஸ் பண்றவங்க என்னோட ஹேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே நான் அவங்களுக்கு கொடுக்குற ஒரே பதில் என்னோட ஹார்ட்டும் என்னோட சின்ன ஸ்மைலும் தான். அடுத்து வந்து என்னோட மோட்டிவேட்டர்ஸ் உங்களை பத்தி நான் சொல்லியே ஆகணும். லைவ்ல வந்து நான் அழகா இருக்கே இல்ல, அது வந்து வேற தனி. நான் எப்படி இருந்தாலும் வந்துட்டு உங்க கண்ணு நல்லா இருக்கு. ஆக்சுவலா ஏன் மூக்கு எப்படி இருக்குங்கிறது எனக்கே தெரியும். ஆனா வந்து நீங்க மூக்கு நல்லா இருக்கு, உங்க மூக்கு சூப்பரா இருக்கு, மூக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு, உங்க மூக்குக்கு நான் வந்து அடிக்ட் அப்படின்னு சொல்லி அது வந்து நல்லா இல்லாததையும் நீங்க வந்து அதை பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணி நீங்க இந்த ரீல்ஸ் பண்ணா நல்லா இருக்கும், நீங்க வந்து வில்லி கேரக்டர் பண்ணா நல்லா இருக்கும், நீங்க இந்த சாங் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இவ்வளவு தூரம் மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்தது நீங்க மட்டும்தான். சோ நான் எது பண்ணாலும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலி மட்டும்தான் அப்படியே நம்ம வந்து தட்டி கொடுத்து கூட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம சக்சஸ் ஆன ஒரு படிக்கு நம்மளை கூட்டிட்டு கொண்டு போய் அவங்க நிப்பாட்டிடுவாங்க. சோ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், மோட்டிவேட்டர்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், நீங்க தான் வந்து நான் லாஸ்ட் ஸ்டெப்ல நின்றுட்டு இருந்தேன். ஒவ்வொரு படியா நீ ஏற வேணா, தூக்கி கொண்டு போய் உன்னை மொதல் படியில உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் படியில என்னை வந்து நீங்க உட்கார வச்சிருக்கீங்க. இன்னுமே நிறைய படி இருக்கு, அதுக்கும் என்னை வந்து கீப் சப்போர்ட்டிங், என்னை வந்து கூட்டிட்டு இதே மாதிரியே மோட்டிவேட் பண்ணி என்னை நீங்க கூட்டிட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோட யூடியூப் சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. நான் வந்து March 10 லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய பேர் எனக்கு வந்து சூப்பர் சேட் பண்ணிட்டே இருக்கீங்க. அதுக்கு முதல்ல ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ சோ மச். உங்களுக்கு வந்து எப்படி நன்றி சொல்றதை பத்தில நிறைய வந்து மோட்டிவேட் பண்றீங்க. ஸோ அதெல்லாம் கூட வந்து இந்த வயிற்றுச்சல் அப்படி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து பேட் கமெண்ட்ஸா கன்வெர்ட் ஆகுது. பிகாஸ் பேட் கமெண்ட்ஸ் எனக்கு பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு யாருன்னு தெரியாது, என்ன அவங்களுக்கு யாருன்னு தெரியாது. பட் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல அதுக்கு ஒரே ரீசன் வந்து ஒரு கொஞ்சம் ஸ்டொமக் பர்னிங்கா இருக்கு. ஸோ ஐயோ அப்படின்னு கொஞ்சம் எரியறப்போ நம்ம வந்து அவங்க வந்து திட்ட தோணும். ஸோ அவங்களுக்கு 2-3 பேர் வந்துட்டு திட்டினவங்க கூட இப்ப வந்து ஹாய் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கே வந்து சரி அவங்கள வந்து இந்த மாதிரி மாத்திருக்கிறது நம்மளோட ஸ்மைல் தான், நம்மளோட அன்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சோ இதே மாதிரி அன்பு எனக்கு வந்து எப்பயுமே உங்கள்கிட்ட நான் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். மணி அப்படின்ற விஷயத்தை தாண்டி நான் நிறைய நல்ல உள்ளங்களை வந்து நான் நிறைய வந்து சம்பாரிச்சிருக்கேன். எனக்கு அதுதான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் நம்ம வந்து நீங்க சாப்பிட்டீங்களா, சீக்கிரம் போய் தூங்குங்க, நான் லைவ்ல பேசிட்டு இருக்கும் போது வந்து அப்படின்னு கொஞ்சம் பண்ணா கூட நீங்க மேடம் தண்ணி குடிங்க, இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் வந்து மேக்சிமம் சொல்லுவாங்க. சோ நீங்க அது வந்து சொல்லும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஸோ நமக்காக வந்து நம்மளை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு இத்தனை பேர் இருக்காங்களா அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப 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 சீரியஸா மனசுக்குள்ளன்னு சொல்றேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த டைம்ல. சோ இதெல்லாம் வந்து எனக்கு இப்போ வந்து கிடைச்சிருக்கீங்க இத்தனை பேர். சோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் வந்து பெருசு. பிகாஸ் நம்ம சம்பாதிக்கிறோம், அதுல வந்து தனி டிபார்ட்மெண்ட் அது வேற. முன்னாடி இருந்ததை விட நீங்க வந்து இப்ப கொஞ்சம் பிரைட்டா இருக்கீங்க, கொஞ்சம் அழகா இருக்கீங்க அப்படிலாம் வந்து நிறைய பேர் சொல்றீங்க. அதுக்கான மெயின் ரீசன் வந்து நான் லைவ் வரும்போது நிறைய பேர் என்ன வந்து இப்படி பாராட்டிட்டே இருக்கீங்க. சோ யாருக்கா இருந்தாலுமே பாராட்டினா கொஞ்சம் வந்து சந்தோஷமா தானே இருக்கும். மெயின் ரீசன் நீங்க மட்டும் தான். சோ என்னோட மெயின் அந்த ஹாப்பியா அந்த 1 hour வந்து என்னோட லைவ் மூவ் பண்றதே நீங்க மட்டும்தான். அது எனக்கு வந்து ரொம்ப சீரியஸா சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷத்துல நான் வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். நிறைய பேர் கேட்பீங்க ஏன் நீங்க வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மெசேஜஸையும் அப்படியே நம்ம பாராட்டுற மெசேஜஸ் எல்லாம் பாக்குறப்ப வந்து அப்படியே நம்ம ஃபேஸ்லாம் 1000 வாட் பல்ப் மாதிரி அவ்வளவு சந்தோஷம் ஆயிடுது. யூடியூப்ல நான் வந்து மணி ஏர்ன் பண்றதையும் தாண்டி நான் நல்ல உள்ளங்களை நிறைய நான் வந்து சம்பாரிச்சிருக்கேன். சோ நெகட்டிவிட்டி, கஷ்டம், கவலைகள், ஹேட்டர்ஸ் இதெல்லாம் வந்து எல்லார் லைஃப்லயுமே இருக்கதான் செய்வாங்க. இந்த கையில சந்தோஷம், இந்த கையில வந்து கவலை அப்படின்னு இருக்குன்னா அந்த கவலை நம்ம தான் பிடிச்சி வச்சுக்கிட்டு ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி அழுது புரண்டுகிட்டு இருக்கோம். சோ ஜாலியா அதை பறக்க விட்டுருங்க. இந்த கையில உள்ள சந்தோஷத்தை வச்சுக்கிட்டு ஜாலியா அந்த உலகத்தை நம்ம வந்து பறந்து வரலாமே. யாரையும் வந்து கெடுதல் பண்ணாம, யாருக்கும் வந்து கெட்டது நினைக்காம, யாரையும் வந்து நோக்கடிக்காம இருந்தோம் அப்படின்னா கடவுள் நமக்கு தானா வந்து நல்லது மட்டும்தான் செய்வாரு. So and on the keep supporting. Thank you so much for my motivators. Thank you so much friends. Thank you. Keep supporting friends. Thank you so much. Bye bye.